இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளை வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளும் தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் நம்மளை ஆட்கொண்டு நடத்தும்படியாக விசேஷித்தமாய் நம்ம ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து வருகிற மாதத்தில் தேவன் அற்புதமாக அதிசயமாய் நம்மளை நடத்தும்படியாக ஏற்ற ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தத்தை 8ஆம் மாதத்தின் ஆசீர்வாதமாய் தேவன் நம்மளுக்கு கட்டளையிடும்படியாக நம்ம திலகதன பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை எங்களை தாங்கின தெய்வமே, இதுவரை தாங்கி நீரே உமக்கு நன்றி என்று சத்தம் உயர்த்தப்படட்டும். முழங்கால் படிடுவோம், ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வருவோம். துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே கரங்களை தட்டி பாடுவோமா? முடியாதவர்கள் ஏந்து கூட நின்றுக்கோங்க. நன்றி இயேசு, இதுவரை நடத்தின தேவனை நோக்கி நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி. எல்லாமே உம் கிருபை கிருபையே கிருபையே மாறாத. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். கிருபையே
ஓ ஓ ஆராதே. சோர்ந்து போன நேரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. பலவீனப்படும் போது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது, என் தேவன் நீர் எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல வாங்கி திறந்து கிருபையே கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபை. உண்மையாய் உணர்ந்தவர்களால் பலவிதமான மனிதர்களால் உடைக்கப்பட்டு காணப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னை உருவாக்கி மற்றும் நடத்தின தேவனை நோக்கி கிருபை கிருபையே. உண்மையாய் உண்மையாய் சகோதர சகோதரிகளே வாயை திறந்து கிருபையே மாறாத. இப்பவும் எங்களை நினைச்சு பாருங்கப்பா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா வாயை திறந்து பாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா, ஒரு விசை நீங்க நினைச்சா இந்த ராத்திரி வேலையில உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டே இருக்கிற எங்களை ஒரு விசை தயவாய் நினைப்பீராக. எங்கே போவேன்னா நீங்க நினைச்சா, உங்களுடைய மகனப்பா உங்களுடைய மகளப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற எங்களை ஒரு விசை தயவாய் மன்னித்து, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா ஓ தேவகுமாரா என்ன நினைச்சு பாருங்கப்பா. நான் எந்த சூழ்நிலையில காணப்படுகிறேன் என்று. அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தேவன் பயன்படுத்துகிறேன். இது உதவாத என்னில் நீர் உழவானே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவானி நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை மாத்த சொல்லுவோமா? நீங்க இல்லாம இந்த படுத்து நாளை காலையில நீங்க இல்லாம காலையில விழிக்கிறது உமாலதாப்பா. நீங்க இல்லாம அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா அது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் உறவானி நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. உறவானி நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம பிடிக்காதே. நீங்க இல்லாம. அப்படியே உங்க வலது கைகளை உங்க இருதயத்தின் மேலே வைத்து ஜெப வேலைக்குள்ளாக கடந்து போவது முன்பதாக நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம்.
இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு தடைகள் இருக்கு அப்பா. 8ஆம் மாதத்தில் எங்களுக்கு விடுதலைக்கு வேணும்னு சொல்லுகிற பிள்ளைகளா, அப்படியே கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்தவர்களாய் ஒரு சில நிமிடங்கள் போனா தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்க உங்களையும் என்னையும் தேவன் 8ஆம் மாதத்திற்குள்ளாக கடந்து செல்ல வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவனை நோக்கி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி நம்பிக்கையோடு பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் 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 ஓ இதுவரை உதவி செய்தே. எபினேசர் நன்றி அப்பா, இதுவரை நடத்தின தெய்வமே, இந்த புதிய மாதத்திலே அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி. இந்த கால வேளையில எல்லாரும் வாய திறந்து கரங்க. அதிகாலை உங்களுக்கு தாராத சொத்திரபலி அப்பா 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 அப்பா. எல்ஷடா எல்ஷடா எல்லா வல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாம் வல்லவரே எல்லா வல்லவரே. ஓ எல்லா எல்ஷடா. இந்த கால வேளையில எல்ரோய் எல்ரோயே என்னை காண்பவரே. கரலை தட்டி என்னை காண்கிற தெய்வமே, காண்பவரே என்னை காண்பவரே. கரங்களை தட்டி என்னை என்னை கண்ட தெய்வமே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கோ. எனக்கு உண்டான அனைத்தையும், இந்த மாதத்துக்குண்டான தேவை அனைத்தையும், என் குடும்பத்துக்குண்டான எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர். ஒரு விசை ஓ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர். எல்லாம் பார்த்துக்கொள் யெகோவா. மீண்டும் மீண்டும் சொல்லுவோமா? துதி போரை துதி போரை இந்த மாதம் முழுவதுமாய் ஓ துதி போரை கைவிடாத நேசராய் இருக்கும்படியாக துதி போரை அவரை கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக இந்த புதிய மாதம் முழுவதுமாய் தேவன் நம்மளை கைவிடாத நேசராய் நம்மளை நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நின்று எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அடியனுக்கும் தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 1061 பக்கத்தில் இருக்கு.
2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தர் இந்த 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிந்து கொள்வீர்கள். வாக்குத்தத்தமே இதற்கு மேலதான். என் ஜனங்கள் ஒருபோதும், எல்லாரும் சொல்லுவோமா, என் ஜனங்கள் ஒருபோதும், என் ஜனங்கள் ஒருபோதும், என் ஜனங்கள் ஒருபோதும். எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், நான் தான் உங்க நடுவில் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் இல்லை, ஆமென். நம்மளுடைய சொந்தக்காரங்கள் இல்லை, ஹல்லேலூயா. நம்மளுடைய பணம் இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை பெற்றெடுத்த தகப்பன் தாய்மார் இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உங்க நடுவில் இருக்கிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம அதை அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற காரியமே முதல் நாள் தலைப்பே அவர் நம்மளுடைய தேவன் என்று நாம் அறியும் போது தான் நாம் அவர் ஜனமாக இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேறொருவர் இல்லை, வேறு ஒருவர் இல்லை, அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதி பலவீனங்கள், சமாதான குறைச்சல்கள் மத்தியில இந்த மாதத்தில் என் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். நீங்கள் வெட்கப்பட போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம அறிய போறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்ச சொல்லுங்க, நாம வெட்கப்பட போறதில்ல. ஆமென். இன்னைக்கு என்ன நிலைமையில ஒன்னாலும் இருங்க, நீங்க அறிய போறீங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. நாம வெட்கப்பட போறதில்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அதை அறியணும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க தான் கொஞ்சம் பிரச்சனை நம்மளுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னதான் பைபிள் படித்தாலும் ஜெபம் பண்ணாலும் மைண்டில் லைட்டாக ஒரு ஓரத்தில் அங்கே போய் பேசி பார்க்கலாமா, அங்கே போய் கேட்டு பார்க்கலாமா, அங்கே போய் ஒரு ஊசி போட்டு பார்க்கலாமா. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஆண்டவர் அனுக்கிரகம் இருந்தால் மாத்திரமே. ஆமென். இதான் இந்த மாதத்தில் நாம் அறிய போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம போய் வாங்குறோம் இல்லைன்னு சொல்லல, நம்மளுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த ஹெல்ப் பண்ணும்படியாக தேவன் அங்க கிரியை செய்தாதான் அது நமக்கு வந்து சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆமென். அதை நாம அறியணும். ஹல்லேலூயா. முதல் காரியம், முதல் வாரத்தில் பேசுகிறதான தலைப்பு, அவரை அறியணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சம்பூரணமாய் சாப்பிட்டுனா என்னம்மா? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, 7ஆம் மாதத்தில் விட்டதை 8ஆம் மாதத்தில் நல்லா சாப்பிட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் நம்மளுக்கு கைகூடி வரலையோ, 8ஆம் மாதத்தில் சம்பூரணமாய், ஒன்றும் குறைவில்லாமல், அதுதான் அர்த்தம். ஆமென். சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இரண்டாவது காரியம், வருகிற 16ஆம் தேதி பேசுகிறதான காரியம், அவருடைய நாமத்தை துதிக்கணும். அப்போதுதான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் வாரத்தில் பேசுகிறது காரியம், அறியும் போது வெட்கப்படுவதில்லை, நாமத்தை துதிக்கும் போது வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நான் அவர் ஜனமாக இருக்கிறதுனால நான் வெட்கப்பட மாட்டேன். இப்போ நான் கஷ்டப்படுவேன், சொல்லுங்க. இப்போ நான் பிரச்சனையோடு இருப்பேன், இப்போ நான் சோரோடு இருப்பேன், இப்போ நான் என் ஆசீர்வாதம் தடையாக இருக்கும், இப்போ என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம்,
இப்போ வேணால் நான் மருத்துவமனையும் கையுமா சுற்றலாம், இப்போ வேணால் பண கஷ்டங்களாக இருக்கலாம். ஆனால் என் தேவன் யார் என்று நான் அறிவேன். அவருடைய ஜனமாக இருக்கிற என்ன ஒரு போதும் வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்கிறேங்க, என்றைக்குமே இமானுவேல் ஐயா இருக்கிறார்ல, இப்போ இருக்கிறார்ல, ஒரு மூத்தவர் அப்படின்றனால அவரை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னதான் பையன் தப்பு பண்ணாலும் பையனை விட்டு குத்துருவீங்களா? அதே தாங்க பரம தகப்பனவர் நம்ம கஷ்டப்படுறதை பார்க்க மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அசிங்கப்படுறது ரொம்ப நாளைக்கு பார்க்க மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவன் நான் என்னெல்லாம் பேசணும்னோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலை வேளையில் இந்த 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வார்த்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் அறியணும், அவர் நாமத்தை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்பொழுதுதான் அவர் ஜனமாக இருப்போம், அப்போ தான் அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட மாட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பிரச்சனைகள் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை வைத்து சொல்லுவீங்க, இந்த மாதத்தில் நான் இவ்வளோ பிரச்சனையோடு இந்த சமூகத்தில் வந்து நின்ன ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் எங்கேயும் என்னை வெட்கப்பட விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஜனமாகிய நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற மகிமை நிமித்தமாய் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கரங்களை அந்த வார்த்தையின் மேலே வைத்து, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்மை அறிந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி கடந்து போகிறோன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்வோமா? வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி தேவன் அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து சாட்சியோடு நிறுத்த முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? விசேஷமாய் தேவன் கொடுத்ததான இந்த நாள் மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்க போற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் இந்த 8ஆம் மாதத்தின் முதல் தேதி காலை வேளையில காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவனுக்கு என்னை கண்டடைவான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய சமூகத்தில் வந்து தங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி பலவீனத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளை, சிறியோர் முதல் பெரியவரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன வார்த்தையை நாங்கள் கையில் பிடிச்சு நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நீ பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுப்புத்திரர் அல்லப்பா. நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் இந்த மாதம் முழுவதுமாய் வெட்கப்படாதபடிக்கு நாங்கள் உண்மை அதிகமாய் அறியணும். நீர் ஒருவரே எங்கள் தேவன் என்று நாங்கள் அறியணும். எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்போது உம்முடைய ஜனங்களாய் இருப்போம் அப்பா. அப்போது என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடு. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வயதானப்பட மக்கள் மேல பேசி வருகிற நேரத்துக்கு சாட்சியோடு வந்து நெருக்க நிற்கிற வைத்தான். நீரே ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் விசேஷித்தமாய் இந்த மாதம் முழுவதுமாய் எங்களுடைய சபை பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி நீர் ஒருவரே அவர்களுக்கு தேவனாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கடந்து போங்க. என் தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஒருபோதும் உங்களை வெட்கப்படாதபடி தேவன் பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை கடந்து போங்க. ஜெபிக்கிறோம்.